Hi viewers, welcome to Royal Samaiyal. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ நியூ டு த சேனல் மேக் ஷூர் சப்ஸ்கிரைப். இன்றைக்கி பீட்ரூட், அதாவது முழுசாக கட்டோடு பீட்ரூட் வாங்கினீங்கன்னா அது இலையை எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இலை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ஸோ அந்த இலையில் அதாவது பீட்ரூட்டில் எவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்கோ அதே அந்த இலையிலையும் இருக்குது. ஸோ இலை எப்போ கிடச்சாலும் உங்களுக்கு நல்ல இலையாக இருந்தாலும் தூக்கி போட்டுறாதீங்க. அதையும் கட் பண்ணி சமைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இப்போ பீட்ரூட் இலை, அதாவது பீட்ரூட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு காயை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த இலையை சுத்தம் பண்ணி நல்லா மண் இருக்கும் அலசிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக மருத்துவ குணம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டில் அதிகமாக ஃபைபர் இருக்குது, விட்டமின் B9, மெக்னீஷியம், பொட்டாசியம், அயன் அண்ட் விட்டமின் C இதெல்லாம் இருக்குது. பீட்ரூட் மற்றும் பீட்ரூட் ஜூஸில் நம்ப முடியாத அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. அதை ப்ளட் ப்ரெஷரை குறைக்க செய்து, ரத்த குழாய் ரத்தம் நிறையா என்ன சொல்கிறது ஊறுறதுக்கு உதவுது. இது மூங் தால் எடுத்திருக்கேன், அதாவது பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை ஒரு 1/4 கப்பு நான் குக்கரில் போட்டு நல்லா அதை வேக வச்சுக்கிறேன். ஒரு 2-3 விசில் போட்டு அதை வேக வச்சுக்கலாம். இப்போ எதில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரம் வச்சுக்கலாம், அந்த சட்டி வச்சுக்கலாம், இல்லை எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வடவும் போட்டுக்கிறேன். ஏன்னா இது பருப்பு எடுத்து நம்ம வேக வச்சுருக்கிறதுனால பருப்பில் வடவும் போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் வடவும் போட்டு நான் தாளிச்சிக்கிறேன். வடவும் இல்லாதவங்க கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு அதை தாளிச்சிக்கோங்க. வடவும் போட்டு வடவும் தீஞ்சிடாமல் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு வெங்காயம், பாதி வெங்காயம் போட்டு இதை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு தேவைக்கிறப்ப, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு அந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே வதக்கும் போது நமக்கு பச்சை வாசனை போய் அந்த வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு நான் இதிலேயே போட்டுக்கிறேன். எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ உப்பு நீ போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 20 செகண்ட் நான் இதை வதக்கி விட்டுருக்கேன். பச்சை வாசனைலாம் போய் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ கட் பண்ணி நம்ம அலசி எடுத்து வச்சுருந்த பீட்ரூட் இலையை இதில் கொட்டிக்கலாம். இந்த இலையை அட்லீஸ்ட் ஒரு 2-3 வாட்டியாவது ஓடுற தண்ணியில் நல்லா அலசுங்க. ஏன்னா இதில் கண்டிப்பாக மண் இருக்கும். அதனால் நீங்கள் ஓடுற தண்ணியில் நல்லா தண்ணி தெறிக்கிற மாதிரி அலசுனீங்கனாக்கா அந்த மண் போய் வெறும் கீரை மட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கியிருக்கேன். வதக்கி 80% எனக்கு கீரை வெந்திருக்கு. ஏன்னா அதில் தண்டு இருக்கிறதுனால சின்ன சின்னதாக தான் தண்டை கட் பண்ணியிருக்கோம். அந்த தண்டு வெந்து நமக்கு ஒரு 80% ரெடியாக இருக்குது. இப்போது வேக வச்சுருந்த பருப்பை இதில் கொட்டிடுறேன். பருப்பில் தண்ணி இருந்தது, அதோடு சேர்த்து கொட்டும்போது இதில் ஏற்கனவே மறுபடியும் தண்ணி சேர்க்க தேவையில்லை. பருப்பில் இருக்கிற தண்ணியே இதில் இருக்கிறதுனால கரெக்டாக இருக்கும். ஒரு மூடி போட்டு நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் வேக வைக்கிறேன். வேக வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அதில் உள்ள தண்ணியும் அப்சர்வ் ஆகிருக்கும், அதாவது இழுத்துருக்கும், வற்றி போயிருக்கும். அந்த பருப்போட கீரையும் சேர்த்து நல்லா சேர்ந்தா மாதிரி இருக்கும். இதை சுடுசோரோடு வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். அதாவது பீட்ரூட் காயில் எவ்வளோ சத்து இருக்குதோ அதே சத்து இந்த இலையிலையும் இருக்குது. அதனால் என்றைக்கு நீங்கள் இப்படி சேர்ந்தா மாதிரி பீட்ரூட் காயும் இலையும் சேர்த்து வாங்கினீங்கனாக்கா தூக்கி போட்டுறாதீங்க இலையை. அதையும் நம்ம பயன்படுத்தலாம். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.